ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஸ் செக்மெண்ட். ஃபினான்ஸ் செக்மெண்ட்ல நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ணிருக்க டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா டெபிட் கார்டுங்க. டெபிட் கார்டில் HDFC பேங்க் ஈஸி ஷாப் பிளாட்டினம் டெபிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி HDFCயோட மணி பேக் டெபிட் கார்டு ப்ளஸ் மிலினா டெபிட் கார்டு பற்றி பார்த்துருக்கோம். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதை போய் பாருங்க. ஸோ நான் எதுக்கு முக்கியமாக டெபிட் கார்டு பற்றி பார்த்துட்டு இருக்கேன்னா, ரீசெண்டாக என் ஃப்ரெண்டோட அப்பா இறந்துட்டாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு வச்சிருந்திருக்காரு HDFC பேங்கோட. அவர் வந்து ப்ராப்பராக அது மட்டும் தான் கார்டு வச்சுட்டு இருக்காரு. ஏடிஎம் வித்ட்ராவல் ப்ளஸ் ஸ்வைப் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாம் அதில் தான் பண்ணியிருக்காரு. அவர் கொஞ்ச நாள் முன்னே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. இறந்ததுக்கப்புறம் ஸோ கொஞ்ச நாள் நார்மல் ஆனதுக்கப்புறம் கேட்டேன், என்னப்பா எல்லாமே முடிஞ்சிச்சா? ஸோ நீங்கள் ஏதாவது இன்சூரன்ஸ் எதாவது அப்பா வச்சு தரா, ஏதாவது கவர் பண்ணிக்கலாம், ஏதாவது இனிஷியேட் பண்ணிக்கலாம் கேட்ட அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் கேட்டேன், ஸோ அப்பா கிட்ட டெபிட் கார்டு இருக்கா பாரு, என்ன டெபிட் கார்டு இருக்கா பாரு, அதில் என்ன கார்டு என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான், ஓ இவ்வளோ இருக்கா, கார்டில் வந்து நம்மளுக்கு இன்சூரன்ஸ்லாம் கவர் ஆகுமா அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. எஸ், மோஸ்ட் ஆஃப் த கார்டில் நம்மளுக்கு டெபிட் கார்டாக இருக்கட்டும் கிரெடிட் கார்டாக இருக்கட்டும் நம்மளுக்கு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவர் ஆகுது நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஒவ்வொருத்தரும் உங்களோட டெபிட் கார்டை பற்றி டீடைல்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம அவங்க கிட்ட என்னென்ன டெபிட் கார்டு இருக்கு, அந்த டெபிட் கார்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய டவுட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் பற்றி விஷயம் வேணும், அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ், அப்புறம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பற்றி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட என்ன டெபிட் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதனோட வீடியோவில் நான் போட ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுறேன். என்கிட்ட எனக்கே தெரியாமல் மார்க்கெட்டில் நிறைய டெபிட் கார்டு இருக்கலாம். நான் என்னுடைய கலெக்ஷன் கொஞ்சம் இருக்கு, கமெண்ட் பாக்ஸில் கொடுத்த கொஞ்சம் கலெக்ஷன் இருக்கு. இருந்தாலும் உங்ககிட்ட இருக்க கலெக்ஷன் நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணுறான்னு பார்த்து அதை டிபெண்ட் பண்ணி என்னால் வீடியோ போகிறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ சரி வாங்க நம்ம இந்த கார்டு பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா மேக் யுவர் ஸ்பெண்ட் ஈஸி. அதாவது செலவு பண்ணுறது ஈஸி தான் எல்லாருக்குமே. செலவு ஈஸியாக பண்ணுங்க, கேஷ்பேக் உங்களுக்கு நிறையவே கிடைக்குன்ற மாதிரி அவங்க அமேசிங் கேஷ்பேக்ஸ் நிறையவே கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த கார்டில் ஃபீச்சர்ஸ் என்ன, வெல்கம் பெனிஃபிட் இருக்கு, கேஷ்பேக் எலிஜிபிலிட்டி எல்லாமே பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போது எல்லாமே வாவ் வெரி பியூட்டிஃபுல்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஸ்பெண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கின்றப்ப அதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இங்கே பாருங்க, கேஷ் பாயிண்ட்ஸ் மீன்ஸ் ஒரு கேஷ் பாயிண்ட் ஈக்குவல் ஓகே, ஒரு கேஷ் பாயிண்ட் ஈக்குவல் 1 ரூபிங்க. ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ், பில் பேமெண்ட், அப்புறம் கரண்ட் பில்லாக இருக்கட்டும், கேஸ் பில்லாக இருக்கட்டும், இதெல்லாம் பே பண்ணும்போது ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் உங்களுக்கு 1% கேஷ்பேக், அதாவது ஒரு கேஷ் பாயிண்ட் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதாவது ஒரு கேஷ் பாயிண்ட் ஈக்குவல் 1 ரூபி. ஸோ இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, கிராசரி, சூப்பர் மார்க்கெட், ரெஸ்டாரண்ட், அப்புறம் துணிக்கடை, அப்பேரல்ஸ், செருப்பு கடை எல்லாமே, அப்புறம் என்டர்டைன்மெண்ட் இங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கும் உங்களுக்கு ஒரு கேஷ் பாயிண்ட் தரதா சொல்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 750 கேஷ் பாயிண்ட் மேலே கிடையாது, அது 750 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ சம் கேட்டகரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கிடைக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் வந்து மினிமம் 250 பாயிண்ட் தான் உங்களுக்கு ரெடீம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கேஷ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 12 மந்த் தான் வேலிடி. உங்களுக்கு 12 மந்த்துக்கு அப்புறம் எக்ஸ்பயர் ஆகிடும். அதாவது இன்னைக்கு இந்த டேட்டில் உங்களுக்கு ஒரு 100 150 கேஷ் பாயிண்ட் இருக்குன்னா இதே மாதம் அடுத்த வருஷத்தில் இதே எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஜென்ரேட் பண்ணி ரெடீம் பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஆல் ப்ரொமோஷனல் கேஷ்பேக் சம்டைம்ஸ் வந்து ஃபெஸ்டிவல் கேஷ்பேக்ஸ் வரும்போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 10x ரிவார்ட் பாயிண்ட், 15x ரிவார்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து 3 மந்த்ஸ்ல வேலிடியா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்பைரி ஈஸியா ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க அந்த டைம்ல ரெடீம் பண்றது அடுத்த 2 மாசத்துல நீங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு பாருங்க. இது இங்க ஒரு முக்கியமான விஷயம், ஸ்மார்ட் பை பேஸ்அப் இது ரெண்டுமே வந்து HDFCயோட சப் பிராண்ட் மாதிரி தாங்க. ஸ்மார்ட் பைன்றது ஒன் ஆஃப் தி பர்ச்சேசிங் கேட்வே. ஸோ இது மூலியமா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குன்னு சொல்றாங்க. அதாவது 5% கேஷ்பேக் கொடுக்குன்னு சொல்றாங்க. அதுபோல் பேஸ்அப் மூலியமா நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி டெலிகாம் பில் பே பண்றது, அப்புறம் யூட்டிலிட்டிஸ் பில் பே பண்றது இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது மூலியமா 5% கேஷ்பேக் வரதா சொல்றாங்க. ஸோ ரெண்டுமே வந்து HDFCயோடன்றதால அவங்க டை அப் பண்ணிட்டு அவங்க கேஷ்பேக் கொடுக்குறாங்க. மோஸ்ட் இந்த கார்டுக்கு மட்டும் கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த HDFC டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இந்த கேட்வே பேஸ்அப் பிளஸ் ஸ்மார்ட் பை இடத்துலையுமே அவங்க கேஷ்பேக் கொடுப்பாங்க. அதாவது பேஸ்அப்ன்றது சேம் லைக் கூகுள் பே, அப்புறம் பேடிஎம், மொபிக்விக் மாதிரி தான். ஸோ அது மூலியமா நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட் இருக்கு. ஸோ டெபிட் கார்டு ஆன் இஎம்ஐ. ஸோ டெபிட் கார்டு ஆன் இஎம்ஐ மீன்ஸ் ஸோ நீங்க வந்து இப்போதைக்கு நிறைய கார்டில் டெபிட் கார்டு அதாவது ஏடிஎம் கார்டில் கூட இஎம்ஐ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா லீடிங் பிராண்டாக தாங்க இருக்கும். நீங்கள் சாம்சங்கு அப்படி இல்லைனா டெல், ஹெச்பி இங்கெல்லாம் போனால் மட்டும் தான் மோஸ்ட்லி எலிஜிபிளாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சேலரிட் பீப்புள்ஸ்க்கு தான் இந்த பெனிஃபிட் இருக்கும். எல்லாருக்கும் இந்த பெனிஃபிட் இருக்குன்னு கன்ஃபர்மேசரி சொல்ல முடியாது. உங்க எலிஜிபிள் நீங்க செக் பண்ணலாம், கஸ்டமர் கேர் கால் பண்ணி செக் பண்ணிங்க. ஸோ நீங்க வந்து ஒருவேளை நீங்க டேரக்டா போய் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா நீங்க அந்த பிராண்ட் அவங்ககிட்டே போயிட்டு, இப்போ பூர்விகா போறீங்களா, எங்கே போறீங்க, அவங்க கிட்டே போயிட்டு இஎம்ஐ இருக்கான்னு செக் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே 5000 மேலே பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களே இஎம்ஐ இருக்கான்னு அவங்களே செக் பண்ணி சொல்லிடுவாங்க. ஹையர் டெபிட் கார்டு லிமிட் மீன்ஸ் உங்க ஏடிஎம்ல எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குங்க. ஸோ நீ உங்க அக்கௌண்ட்ல 10 லட்சமே நீங்க வச்சிருந்தா கூட 10 லட்சம் நீங்க ஒரே நாளில் எடுக்கவும் முடியாது ஏடிஎம் மூலியமா. நான் சொல்றது நீங்க டேரக்டா போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டொமஸ்டிக் ஷாப்பிங் லிமிட் பார்த்தா 5 lakhs தாங்க. ஸோ நீங்க சப்போஸ் பெரிய பர்ச்சேஸ் எதனா பண்ண போறீங்க, இது காரோ ஏதோ வாங்க போறீங்க, சிங்கிள் ஷாட்ல ஒரு 10 lakhs பண்ணனா அப்போ ஷாப்பிங் பண்ண முடியாது.
நீங்க இன்னைக்கு 5 லேக்ஸ் இல்ல நாளைக்கு 5 லேக்ஸ் அப்படி தான் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஏடிஎம் வித்ட்ராவல் லிமிட் பார்த்தீங்கன்னா 1 லேக். எனக்கு தெரிஞ்சு இந்த கார்ட்ல 1 லேக்ன்றது பெரிய விஷயம் தான். 1 லேக் 2 லேக்ஸ் கூட சம்டைம்ஸ் குடுப்பாங்க. இங்க பாருங்க. ப்ரிஃபர்ட் கஸ்டமர் இருந்தா 2 லேக்ஸ் குடுப்பாங்க. உங்களுக்கு டிரான்சாக்ஷன் நல்லா இருந்து கார்டு வாங்கி ஒரு 6 மாசம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனா தான் இருக்கும். 50,000க்கு மேல எடுக்க முடியாது. ஒரு மாசத்துக்கு 10 லட்சத்துக்கு மேல எடுக்க முடியாது. கார்டு வாங்கி 6 மாசத்துக்கு அப்புறம் உங்க டிரான்சாக்ஷன் பொறுத்து உங்களுக்கு நல்லாவே லெவரேஜ் குடுப்பாங்க. ஸோ நீங்க நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்க கால் பண்ணி கூட HDFC கஸ்டமர் கேர்ல கேட்கலாம். ஓரளவுக்கு இவங்க கிட்ட சப்போர்ட் நல்லா தான் இருக்கும். சரி காசுக்கு ஏத்த சப்போர்ட் தானே கிடைக்கும். அதான் சொல்ல முடியும். நீங்க ஓரளவுக்கு டிரான்சாக்ஷன் நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் கிடைக்கும். ஸோ கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்னு சொல்றாங்க. கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் மீன்ஸ் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ரூ. 5,000 வரைக்கும் நீங்க வந்து டெபிட் கார்டு டேப் பண்ணி பண்ணலாம். உங்க மொபைல் கூட NFC மூலமா சிங்க் பண்ணிக்கிட்டு நீங்க கார்டு எடுத்து தேவையில்ல மொபைல் மூலியமா நீங்க பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு. பட் இது நாட் சேஃப். உங்களுடைய கார்டு ஜஸ்ட் டேப் பண்ணாவே பேமெண்ட் ஆயிடும். உங்க பர்ஸ்ல வச்சுட்டு இருப்ப வேற யாராவது வந்து டேப் பண்ணா கூட இல்ல வேற யாராவது எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்ல கூட நீங்க தூங்கிட்டே இருக்கும்போது உங்க பசங்க யாராவது எடுத்து போய் கூட டேப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அப்படிலாம் இருக்கு சிச்சுவேஷன். ஸோ மேக்ஸிமம் நீங்க லிமிட் பண்ணீங்க. நான் வந்து இதெல்லாம் டிசேபிள் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்படிலாம் நீங்க 1000, 2000 அப்படி லிமிட் பண்ணி வச்சீங்க. ஹோட்டல் போனீங்கன்னா ரூ. 1000 ரூ. 2000 தான் சாப்பிடுவீங்க. ஸோ அப்ப டேப் பண்ணிட்டு வந்துடலாம். இன்சூரன்ஸ் கவர் இதாங்க முக்கியமான டாபிக். ஸோ ஈச் அண்ட் எவரி ஃபேமிலி மெம்பர்ஸ் அது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் சொல்லி இந்த டெத் கவர், ஏர், ரோடு, ரயில் இது ஆக்சிடென்ட் ஆகும்போது யாராவது ஒருத்தருக்கு இந்த கார்டு யூஸ் பண்றவங்களுக்கு ஸோ சம் இஷ்யூ ஒரு 15 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 15 லேக்ஸ் மீன்ஸ் நீங்க சும்மாவே 15 லேக்ஸ் கிடைக்காது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க. அவர் வந்து கார்டு சும்மாவே 50,000க்குள்ள ஒரு தடவை ஸ்வைப் பண்ணி இருந்தாவே 5 லட்சம் வரைக்கும் எலிஜிபிள். ஸோ 50,000ல இருந்து 1 லட்சம் வரைக்கும் பண்ணியிருந்தா ஒரு 6 லட்சம். ஸோ அந்த மாதிரி 1 லட்சத்துக்கு மேல பண்ணியிருந்தா 7 லட்சம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இன்டர்நேஷனல் ஏர் கவரேஜ். ஸோ நீங்க இன்டர்நேஷனல் ஃபிளைட்ல போகும்போது ஃபிளைட் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்க ஃபேமிலிக்கு 3 crore வரைக்கும் கொடுத்துருவாங்க. எப்படின்னு கேட்டா இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க ஏர் டிக்கெட் புக் பண்ணி இருந்தால் ஓகேங்களா? ஸோ இந்த கார்டு யூஸ் பண்ணி பண்ணலன்னா உங்களுக்கு இந்த 3 crore பெனிஃபிட் கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா இருக்கும். ஸோ 2 டெபிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மல்டிபிள் கார்ட்லயும் ஒரு கார்டு தான் எலிஜிபிள். எந்த கார்டு அதிகமாக டிரான்சாக்ஷன் நடந்திருக்கோ அந்த கார்டு தான் எலிஜிபிள். சரிங்களா? ஸோ அந்த கார்டுக்கு தான் அந்த கார்டு யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த பெனிஃபிட் கிடைக்கும். மத்தவங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க 30 நாள் ஒரு தடவை டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணிடலனா நீங்க கிடையவே கிடையாது. இதுதான் முக்கியமா நோட் பண்ண வேண்டியது. ஸோ கிரெடிட் கார்டு தான் இருக்கு. டெபிட் கார்டு நீங்க ஐடியலா வச்சிருந்தா நல்லதே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்வைப் பண்ணி வைங்க. ஓகே. ஸோ இது வந்து சப்போஸ் என்ன நடக்குதுன்னு தெரியவே கிடையாது. பிராக்டிகலா திங்க் பண்ணுங்க. நாளைக்கே என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம ரோட்ல போறப்ப ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் நம்ம ஃபேமிலிக்காவது ஏதோ ஒண்ணு கிடைக்கல. ஸோ அதுதான் நம்ம சொல்ல வரேன். அப்புறம் பேக்கேஜ் இன்சூரன்ஸ். ஸோ சப்போஸ் நீங்க வந்து ஃபாரின் போறீங்க. அந்த இடத்துல உங்க பேக்கேஜ் ஃபயர் ஆக்சிடென்ட்டோ இல்ல திருடோ ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா, இந்த இந்த கார்ட்ல டிரான்சாக்ஷன் அந்த 3 மாசத்துல நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. அப்புறம் ஃபயர் அண்ட் பர்குலரி இன்சூரன்ஸ். ஸோ சப்போஸ் நீங்க இந்தியாவுக்குள்ளே இந்த கார்டு யூஸ் பண்ணி ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க. அந்த பொருள் பார்த்தீங்கன்னா 90 டேஸ் கவர்ல ஏதோ ஒரு பிரச்சனையாலயோ, ஆக்சிடென்ட்டாலயோ இல்ல டேமேஜ் ஆயிடுச்சு, ஏதோ லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா, இம்மீடியட்டா நீங்க 48 ஹவர்ஸ்க்குள்ளார நீங்க பேங்க்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு, அந்த பேங்க் மூலியமா நீங்க அவங்க கேட்கிற டாக்குமெண்ட், FIR டாக்குமெண்ட், அப்புறம் மத்த எவிடன்ஸ் டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்து குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்தர் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணுவாங்க. அந்த இன்சூரன்ஸும் இதுல இருக்கு. நெறைய பேர் இந்த இன்சூரன்ஸ் தெரியாமயே இருக்காங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ். ஸோ 850 பிளஸ் GST அதாவது டாக்ஸ் அப்ளிகபிளா இருக்கு. ஏன் இந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓரளவுக்கு பிரீமியம் கார்டு அதுதான் சொல்றது. இங்க பாருங்க. பிளாட்டினம் டெபிட் கார்டு ஓரளவுக்கு ப்ரிஃபர்டு. மோஸ்ட்லி இது கார்டு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்டு கஸ்டமர் இருக்கும். அவங்களுக்கு இது கார்டு வந்து ஃப்ரீ. நான் ஆல்ரெடி அக்கவுண்ட் டைப் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ சேவிங்ஸ் அக்கவுண்ட் டைப் நிறைய இருக்குங்க. கிளாசிக் ஒரு 50,000 சேலரி வாங்கினா கிளாசிக் லிமிட்ல வந்துருவீங்க. இல்ல ஒரு 1,00,000 1,50,000 சேலரி வாங்கினா அவங்க வந்து ப்ரிஃபர்டு. அதுக்கப்புறம் 5,00,000 வரைக்கும் சேவிங்ஸ். ஸோ இந்த அக்கவுண்ட் டீடைல் சேவிங்ஸ் அக்கவுண்ட் டீடைல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேங்க. அத போய் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்னும் நிறைய பேர் அந்த பெனிஃபிட்லாம் யூஸ் பண்ணாம இருப்பீங்க. நீங்க வந்து நார்மல் HDFC அக்கவுண்ட்லயே இருப்பீங்க. நீங்க ஒரு 1,00,000 சேலரி வாங்கிட்டு இருப்பீங்க. இல்ல 50,000 சேலரி வாங்கிட்டு இருப்பீங்க. நீங்க வந்து உங்க அக்கவுண்ட் அப்கிரேட் பண்ணீங்க. கிளாசிக் மூவ் ஆவீங்க. இல்ல ப்ரிஃபர்டுக்கு மூவ் ஆனீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி டெபிட் கார்ட்லாம் கிடைக்கும். இந்த டெபிட் கார்ட்ல பார்த்தீங்கன்னா 850 பிளஸ் டாக்ஸ் இருக்குங்களா? ஸோ இது வந்து ப்ரிஃபர்டு கஸ்டமர் கிடையவே கிடையாது. ஃப்ரீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட்ல பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் இந்தியால நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நெறைய சார்ஜஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்த்து தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். சரிங்களா? இப்ப பாருங்க, ஏர்போர்ட்ல லான்ச் அக்சஸ் ஆஃபர். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏர்போர்ட்ல போய் இப்ப ஃப்ளைட் வர லேட் ஆயிடுச்சுன்னா, நீங்க அங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம், சாப்பிடலாம். அது மாரி இருக்கும். ஸோ காம்ப்ளிமென்டரி லான்ச் அக்சஸ் ஒரு குவார்ட்டருக்கு 2 தடவ நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப இந்த எலிஜிபிள் ஆகணும்னா, நீங்க இதுக்கு முன்னாடி குவார்ட்டர் நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு ரூ. 5,000 யூஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்ப ஜனவரில இருந்து தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, கிரெடிட் கார்டா இருக்கட்டும், டெபிட் கார்டா இருக்கட்டும், நீங்க பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்க. இப்ப இந்த கார்ட வந்து ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல் 8 வரைக்கும் இந்த கார்ட நீங்க யூஸ் பண்ணணும்னா, அதாவது லான்ச் அக்சஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க அக்டோபர் டூ டிசம்பர்ல நீங்க ஒரு ரூ. 5,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அதே நீங்க ஆஃப்டர் ஏப்ரல் 8 இதுல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல நீங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஏப்ரல், மே, ஜூன்ல நீங்க அப்பதான் யூஸ் பண்ண முடியும்.
ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு லான்ச் ப்ரோக்ராம் ஆக்சஸ். ஸோ இங்கே வந்து பெங்களூர் பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. அப்புறம் சென்னையில் பார்த்தா 3 இருக்கு. ஹைதராபாத், கொல்கத்தா, மும்பை, அதாவது டயர் 1 சிட்டிஸ்ல மட்டும் தான் நிறைய இருக்கு. டயர் 2 சிட்டிஸ்ல நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்குன்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், உங்களுக்கு ஏதாவது எதை பற்றியே தெரியணும், ஃபினான்ஸ் பற்றி, கிரெடிட் கார்டு பற்றி, டெபிட் கார்டு பற்றி, அக்கௌண்ட்ஸ் பற்றி தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை நான் வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். இல்லை அங்கேயே நம்ம நிறைய டிஸ்கஷன் நடக்கும். நிறைய பேர் கார்டு வச்சிருக்கவங்க கூட அங்கே வந்து நிறைய தாட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.